ஹலோ. இது நம்ம சேனலில் போடுற மூணாவது வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட்ஸ் அப்துல்ஸ். லாஸ்ட் போட்ட வீடியோவுக்கு வந்து லைக்ஸு ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நிறையா வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட்ஸ் அப்துல்ஸ் டிசைன்ஸ். இந்த வீடியோவில் இந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கரெக்டாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்றது தான் அந்த வீடியோவோட ஹோல் மோட்டிவ். இது என்னோடய ஒப்பீனியன். வேறு எதுவும் உங்களுக்கு மோர் தென் கிடையாது. என்னோடய ஒப்பீனியன் ப்ளஸ் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மேரேஜுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரெசென்ட்டாக ஒரு தலையில் எண்ணெய் வச்சு அவங்க கரெக்டாக கோம் பண்ணி அது பவுடர் போட்டு, அந்த லேடிஸாக இருந்ததுனாங்கன்னா அவங்க அதுக்குண்டான தலையில் போட்டு எண்ணெய் போட்டு தலைவாரி ப்ளஸ் வந்து பூ வச்சு ஒரு ப்ரெசென்டபுளாக வந்து எல்லாருமே ஒரு மேரேஜுக்கோ அப்படி இல்லைனா ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறத வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இன்றைக்கும் அவங்க வந்து ஸ்டில் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த 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 ஜென்ரேஷனில் உள்ள பீப்புள்ஸ் வந்து இன்னும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. அவங்களோட இது ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன் லைவ்லியாக. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வந்து இப்போ நம்ம அந்த ப்ரெசன்டேஷன்ற சென்ஸை வந்து நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற இதில் வந்து திங்க் பண்ணி பேச நான் முற்பட போகிறது தான் இந்த ஐடியா எனக்கு வந்தது. எதனால் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாமே வந்து ப்ரெசென்டபுளாக நம்ம போய் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அது அந்த அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். அந்த இடமே நல்லாயிருக்கும். அது எப்படின்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்றது, ஒரு மேரேஜ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா, அந்த மேரேஜில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அந்த மேரேஜுக்குன்னு ஒரு ப்ரெசென்டபுளாக வருவாங்க பாருங்கள். அந்த ப்ரெசென்டேஷன் வந்து அந்த மேரேஜில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அது இந்த காலத்தில் மேரேஜில் உள்ள விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த காலத்து மேரேஜஸில் அதை நிறையா நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது, ஒரு ட்ரெடிஷ்னலாக கோயிலுக்கு போகும்போது அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக அவங்க போகும்போது அது ஒரு ப்ரெசென்டபுள். ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ப்ரெசென்டபுளாக நம்ம இருந்து நம்ம பழக்கப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த சமுதாயம் வந்து இப்போ இந்த அந்த ப்ரெசென்டபுள் அப்படின்ற சென்ஸை வந்து நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து நான் இது பேசுகிறதுக்கு முற்படுறேன். எதனால் அப்படின்னா, நான்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து இமீடியட்டாக போட்டு பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டு வர்ற தான் என்னோடய ஸ்டைலு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, சின்ஸ் ஸ்கூல் டேஸ்லேருந்தே அது மாதிரி எனக்கு ஒரு ஹேபிட் இருந்தது. அந்த ஹேபிட் வந்து அப்படியே காலேஜ் டேஸில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகும்போது, இன்டர்வியூலாம் போகும்போது பார்த்திங்கன்னா, சில நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னும் நல்லா எக்யூப்டாக போகணும், ஒரு இடத்துக்கு நல்லா ப்ரெசென்டபுளாக போகணும் அப்படின்ற சென்ஸில் வந்து அந்த நான் புதுசாக எடுக்கிற ஷர்ட்டே போட்டுட்டு போய் அட்மையர் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து கடந்து வந்த பாதைகள்லாம் யோசித்து பார்க்கும்போது, அந்த மாதிரி ஜென்ரேஷன் வந்து இப்போ இருக்க மாட்டேங்கிறாங்களா? இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து நம்ம மொபைலை நோக்கி போகிற ஜென்ரேஷனாக இருக்காங்க. அவங்க மொபைலில் லைக்ஸ் வாங்குறத மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணி அவங்க லைக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர, சின்ஸ் அவங்க வந்து காலையிலேருந்து ஒரு ஹேபிட்டடாக அவங்களுக்கு உண்டான காமனான விஷயங்களை பண்ணிவிட்டு ப்ரெசென்டபுளாக அவங்க இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து இப்போ கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. அது நான் இந்த காலத்து ஜென்ரேஷன்ட்டு நான் கரெக்டாக பார்க்குறேன். அது வந்து நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். அது இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்குள்ள வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும்போது தான் நம்ம அடுத்த லெவலில் நம்ம நிறையா போகலாம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சுய ஒழுக்கம் வேணும். அந்த சுய ஒழுக்கன்றது என்ன அப்படின்னா, நான் சொல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை சுற்றி ஒரு சரௌண்டிங் இருக்குது, நம்மளை சுற்றி ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து எல்லாருமே நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம செயல்படணும். அதுதான் சுய ஒழுக்கம். அந்த சுய ஒழுக்கத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம வந்து பிஹேவ் பண்ணணும், அதை நம்ம டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம போவோம். ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே போகும்போது மட்டும்தான் நம்ம ப்ரெசன்டேஷன் சென்ஸ் வரும். அந்த ப்ரெசன்டேஷன் சென்ஸ் வந்து நமக்கு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம பாசிட்டிவாக நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அந்த பாசிட்டிவ் சென்ஸ் வந்து நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் மெயின் திங். ஸோ அதை நோக்கி தான் நம்ம இந்த ஸ்பீச் வந்து நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு இதில் எடுத்து போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, குழந்தைங்களே பாருங்கள், நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து குழந்தைங்க வருவாங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே உலகம் தெரியலைன்னா கூட நீங்கள் போட்டிருக்க ஷர்ட் கலரு, நீங்கள் ஒரு அப்பியரன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா உங்களே பார்ப்பாங்க. சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து உலகத்தில் வந்து அவங்களுக்கு என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. சின்ஸ் நீங்கள் நல்லா ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணியிருந்தீங்க, அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்கள கூப்பிட்டீங்க அப்படின்னா சில நேரத்தில் அந்த குழந்தைங்க மேலே கீழே பார்க்கும். நீங்கள் என்ன இப்படி இது பண்ணியிருக்கீங்க வைக்கிறீங்க, அது என்னமோ பார்க்கும். அது நம்ம ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல முடியாது. அது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம கை போட்டால் வரும். அதனால் நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அப்பியரன்ஸ் வந்து நாட் ஓன்லி ட்ரெஸ்ஸு, நம்மளோட ஹேர் ஸ்டைலு, நம்ம எப்படி வந்து எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோம்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்மளோட முகத்தில் வந்து ஒரு ஸ்மைலி சென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறோம், எப்படி டைரெக்டாக நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம ஒரு பொலைட்டாக பேசுகிறோம் அப்படின்னும்போது நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் வரும். நம்ம பொலைட்டாக பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸாக முடியும். நம்மளோட வாய்ஸை வந்து நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் டென்ஷன் ஆகும், நம்மளும் கோவப்படுவோம், மற்றவங்களும் வந்து அது கோவப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ எப்போவுமே பொலைட்டாக பேசுகிறது வந்து ஒரு சென்சிபிளான விஷயம். ஸோ அந்த பொலைட்டான அந்த மோடில் வந்து நம்ம பேசி நம்ம ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது, ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அது வந்து எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் சென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து இப்போ பெரியவங்க எல்லாருக்குமே எந்த ஏஜ்லையுமே நல்ல ட்ரெஸ் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ப்ரெசன்ஸாக இருக்காங்க, ப்ரெசன்டபுளாக இருக்கிறாங்கன்னும் போது அவங்கள வந்து அவங்க பார்ப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அப்ரோச் பண்ணும்போது பேசணும். இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு ஒரு அக்லியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒன்று வந்து ஒரு ஒரு ரக்டாக வந்து ஒரு ஆள் வந்து திடீர்னு அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னும்போது நம்ம வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. எஸ்பெஷலாக லேடிஸ்லாம் போய்ட்டு எதாவது அப்ரோச் பண்ணும்போது அவங்க பயப்படுவாங்க. ஸோ இதே வந்து ஒரு ப்ரெசென்டபுளாக ஒரு ஒரு போய்ட்டு ஒருத்தர் நம்ம ஜென்டிலாக காமாக போய் விசாரிக்கும்போது அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ப்ரெசன்ட் சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ரெசன்ட் சென்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளே அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கூட ஒரு எந்தூசாஸ்டிக்காக பழகிறதுக்கும், அவங்க வந்து நல்ல ப்ரெசன்ட் சென்ஸோடு இருக்கும்போது நம்ம அவங்ககிட்ட வந்து அட்மையர் ஆகி அவங்ககிட்ட நம்ம பழகுவோம், நம்ம நல்ல மிங்கிள் ஆகும். நம்ம 2, 3 விஷயம் அவங்களுக்கு சேர்த்து பண்ணுவோம். 2, 3 விஷயம் அவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப்னு கேட்குறாங்கன்னும் போது நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டபுளாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஏதாவது பண்ணணுன்ற சென்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது வந்து நேச்சுரலாக வந்து நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரெசென்டபுளாக தான் இருப்பாங்க. ஒரு பொலிட்டீஷியன் ஆகட்டும், அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் வேட்டி அந்த மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு ப்ரெசென்டபுளாக எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப மாற்றங்கள் நிறையா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எப்போவுமே ஒரே ஒரு ஒரு யூனிக்காக அவங்க தனியாக ஒரு அப்பியரன்ஸஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த அப்பியரன்ஸ் வந்து என்றைக்குமே மாறாது. அதே அப்பியரன்ஸோடு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காலம் கடந்தும் அவங்க வந்து கடைசி வந்து இறக்குற தருவாய் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற செலிப்ரிட்டிஸ் மெயின்டைன் பண்ண மீடியாவில் மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த பொலிட்டிக்ஸில் மெயின்டைன் பண்ணவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியா பீப்புளுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி படத்தில் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங்காக ஒரு காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து கவனிக்கிற மாதிரி இருக்குது. பட் நேராக வந்து அவங்களோட அவங்க அப்பியரன்ஸ் ஒரு வெளியில் வரும்போதும் வைக்கும்போதும் அவங்க ரொம்ப ப்ரெசன்டேஷன் வந்து அவங்ககிட்ட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்க முடியறதில்ல. பட் சின்ஸ் ஹாலிவுட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வெளியில் போகும்போது ஒரு செலிப்ரிட்டியாக அவங்க வந்து வெளியில் பப்ளிக்கில் போகும்போது அவங்க இன்னும் நல்ல ப்ரெசென்டபுளாக அவங்க வந்து அந்த மூவியில் இருக்கிறத விட அவங்க ப்ரெசென்டபுளாக போய்ட்டு ஒரு அவார்டு வாங்குறதாகட்டும், அல்லது ஏதாவது ஒரு பப்ளிக் ஷோவில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஏதாவது டிவி மீடியாவில் வந்து ஏதாவது பேட்டி கொடுக்குறதாகட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க இன்னும் வந்து அந்த ப்ரெசென்டபிளை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அவங்களோட கல்ச்சராகவே இருக்குது. அப்படின்றதால அதை விட நம்ம வந்து க்ளீன் ஹேபிட்டட் கல்ச்சர் நம்மலாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனாக இருக்கணும், நல்ல ஹேபிட்டடாக டிசிப்ளினாக இருக்கணும், டெய்லி சுத்தமாக குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், அந்த கந்தையானாலும் கசக்கி கெட்டு கூழானாலும் குடித்து குடி இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பெரியவங்க வந்து அந்த காலத்தில் சொல்லி எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் மீறிட்டு நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி வந்து நிறைய மொபைல் நம்ம கைக்கு வந்ததால் என்ன அது நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற சென்ஸே வந்து நிறைய இடத்துல வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பேண்ட் வந்து இன்னும் பேண்ட் ஷர்ட் இன்ஷர்ட் பண்ணி போடுறாங்க. பட் ஸ்லிப்பர்ஸ் சென்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது அந்த பேண்ட் ஷர்ட் இப்போ இன்சர்ட் பண்ணி போடுறதோட மெயின் கான்செப்டே வந்து ஒரு ஷூ போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான நீங்கள் வாக் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டான வாக்கில் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சர்ட் பண்ணி அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம போடுற ஷூஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளாம் வந்து அந்தளவு நம்ம ஷூஸ்க்கு வந்து போன ஜென்ரேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. பட் இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறதால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதால நம்ம வந்து ஷூவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம நல்ல ஷூலாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஷூவோட ஹோல் கான்செப்ட் என்ன பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் அந்த ஷூவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி.
பட் அதர் தென் இந்தியன் கண்ட்ரிஸ், மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஷூ வந்து அவங்க நிறையா யூஸ் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா அந்த நம்மளோட ஹோல் பாடியை தாங்கிறதே வந்து அந்த ஷூ தான். அந்த ஷூன்ற விஷயம் வந்து நல்ல ஒரு பிராண்டடாக, நல்ல குஷனாக, நல்ல அவங்களோட பர்பஸ் ஓரியன்டாக அவங்க ஷூ யூஸ் பண்ணுவாங்க. அத்லெட்டுக்கு வந்து ஒரு ஷூ யூஸ் பண்ணுவாங்க, ரன்னிங்க்கு ஒரு ஷூ யூஸ் பண்ணுவாங்க, ஜாக்கர்ஸ்க்கு தனி ஷூ யூஸ் பண்ணுவாங்க, ஜாக்கிங் போகிறதுக்கு தனி ஷூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டும்போது தனியாக வந்து ஷூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெளியில் போகும்போது அப்பியரன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஷூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன கான்செப்ட்னா அந்த ஸ்லிப்பர் அவங்க வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது எதனால் அப்படின்னா ஷூன்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கம்ஃபர்டபுள் வந்து காலுக்கு நிறையா கம்ஃபர்டபுள் கிடைக்கும். காலுக்கு நிறைய கம்ஃபர்டபுள் கிடைக்கும்போது நம்ம பாடியோட வெயிட்டை தாங்குறது எல்லாமே காலோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான். ஸோ வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம என்ன ஆகும்னா கால் டேமேஜ் ஆகாமல் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதால அவங்களோட பாப்புலேஷன் வந்து ஏஜ் வந்து அவங்களோட லிவிங் ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இதை வந்து நீங்கள் நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் வந்து ஒரு 60, 70, 80 வயசுலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நல்லா ஃபிட்டாக அவங்க வந்து கரெக்டாக செலக்டிவாக சாப்பிட்றதாகட்டும், அவங்க வந்து ப்ரெசென்டபுளாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ப்ரெசென்டபுளாக கரெக்டாக ட்ரெஸ் பண்ணுறதாகட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ஷூஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சின்ஸை வந்து ஒரு காலைல 10 o'clock லாகின் பண்ணுறாங்க, 10 o'clock வேலையில் போகிறாங்க அப்படின்னா 5 o'clockனா 5 o'clock தான். அதுதான் சொல்லுவாங்க, வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த டயத்துக்குள்ளே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வெளியில் வருவான். அதுக்கு மேலே 5:01க்கு அவனை கேள்வி நம்ம கேட்க முடியாது. நீங்கள் வெளியில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு நேஷ்னாலிட்டியும் ஒவ்வொரு மாதிரி லைஃப் ஸ்டைலில் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் எஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகே, பிரிட்டிஷ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 o'clockனா 5 o'clock தான். அந்த 5 o'clock மேலே நீங்கள் அவனை கேள்வியே கேட்க முடியாது. அவங்க வந்து அந்த 5 o'clock உள்ள அந்த டியூட்டியை முடிச்சுட்டு அவங்க பாட்டு ஃப்ரீ டு கோன்ட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அதுதான் அவங்க கல்ச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் இப்போ நீங்கள் ஒரு கால் நமக்குலாம் அன்னெசரி நிறைய கால் வருது, பேங்க்லேருந்து வருது, நிறைய இடத்துல வந்து நம்மளை மார்க்கெட்டிங் கால்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் அதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும், ஒரு என்ஆர்ஐக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ், எஸ்பெஷலாக பிரிட்டிஷு, யூரோப்பியன்ஸோட, அமெரிக்கன்ஸ் இவங்களோட இது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு கால் பண்ணி டேரெக்டாக நம்ம பேச முடியாது. அதுக்கு முன்னாடியே ஒரு மெசேஜ் ஒன்று போடணும். இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணலாமா, இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாமா, திஸ் இஸ் ரிகார்டிங் அப்படி சொல்லிட்டு ஒரு கால் பண்ணோம். அவங்க வந்து எஸ் மெசேஜ் அனுப்பிச்சா மட்டும்தான் அவங்கள்ட்ட பேச முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க மேக்ஸிமம் ஃபோனை வந்து நம்மள மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஆன் டைம் அந்த ஒரு அந்த ஹரிபரியிலலாம் ஃபோனை எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது பர்டிகுலர் டைம் மட்டும்தான் அவங்க ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கால் மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ட் இல்லாத காலை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. நிறையா 2 மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்க்கு ஒரு மொபைல், ப்ரொஃபஷனல் ஒரு மொபைல், 2 மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா ப்ரெஃபரன்சஸ் அவங்ககிட்ட இருக்குது. அப்படின்றதால வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவங்களோட எல்லாமே வந்து அந்த யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸ், எப்படி சொல்கிறது, அவங்களோட அந்த கூலிங் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கூலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த கூலர்ஸ் வந்து அவங்க ஸ்டைலுக்காக, நாட் ஓன்லி ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சென்ஸ் கிடையாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலத்தில் அவங்க வந்து அந்த கண்ணை வந்து யூவியை ப்ரொடெக்டடாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுலேயே லேயர்டு வச்சுருக்காங்க அவங்க. நம்ம வந்து ஒன்லி மீன் பண்ணுறோம் கூலிங் கிளாஸ்ன்னு மீன் பண்ணுறோம், நம்ம கூலர்ஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் அதுலேயே அவங்க வந்து லேயர்ஸ் இருக்காங்க. ரேபனில் போனீங்க அப்படின்னா ரேபனில் வந்து பேசிக் இருக்குது, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து டேரெக்டாக சன்ரைஸ்லாம் வர மாதிரி இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஆஃப் ஷோர்லாம் இருக்கும். அதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா வெயில் டேரெக்டாக இப்படி தான் கண்ணுக்கு அடிக்காது, இங்கேருந்து கண்ணுக்கு அடிக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ரேபன்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தனியாகவே ஒரு பிராண்டு ஒன்று பண்ணி அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எந்த பக்கம் வெயில் அடித்தாலும், சுற்றிலாம் உங்களுக்கு வெயில் அடித்தாலும் உங்கள் கண்ணுக்குள்ளே வெயில் வந்து ரேஸ் வராது. நம்ம வந்து இப்படி வர கிளாஸஸ் தான் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி வந்து உங்களுக்கு 360 டிகிரிலேருந்து உங்களுக்கு ரேஸ் வந்தாலும் அது உள்ளே வராது. அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து ரேபனில் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அது என்ன அதனால் அது அவங்க வந்து அந்த அளவுக்கு இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கிறாங்க, ப்ரெசன்ஸாக இருக்கிறாங்க. அவங்க ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஹெல்த்தி ஃபுட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கணும், நம்மளோட பாடி நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் அவங்க இருக்கிறாங்க. நம்மளும் வந்து நம்ம நல்ல சமுதாயம், நமக்கு வந்து எல்லாமே டிசிப்ளின், எல்லாமே நமக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்கூலில் ஆகட்டும், அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்து எல்லாமே நம்ம டிசிப்ளினாக்கி தான் நம்ம கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்காங்க. பட் நம்ம அதெல்லாம் மறந்து சமுதாயமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம ரிவைவ் பண்ணி
நம்ம எப்படி இருந்தோம், நம்ம ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தோம், நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் அதை நீங்கள் பழைய ஸ்கூலில் உள்ள அந்த ஒபீடியண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிட சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது, பல்லில் ஒட்டுற ஐட்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம ஓஹோ நம்மளாம் இதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே இப்போ அந்த ஸ்கூலில் போய்ட்டு பசங்களை போய் மீட் பண்ணும்போது பசங்களுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டீச்சர்ஸ் என்னென்ன டீச்சர்ஸ் இன்னும் ஸ்டில்ஸ் டீச்சர்ஸாக தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த க்ரோவிங் பாப்புலேஷன் அது யங் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து அவங்க எல்லாமே சொல்லிக் கொடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்க வெளியில் வந்து அவங்க என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் வெளியில் வந்து பார்ப்பான்ல, ஃபாதர் என்ன பண்ணுறாரு, நம்ம சித்தப்பா என்ன பண்ணுறாரு, மாமா எப்படி இருக்கார், நம்மளை சுற்றி உள்ளவங்க வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க, அவன் அதை பார்ப்பான். அதை பார்க்கும்போது சரி ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுக்குறதுக்கும் இங்கேயும் வித்தியாசமாக இருக்கு, இங்கே வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. அங்கே ஸ்கூலுக்கு போனால் அவன் வந்து நம்ம யூனிஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறோம், யூனிஃபார்ம் வந்து இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லித்தராங்க. இங்கே வெளியில் வந்து அவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்ற இதை வந்து நிறையா நீங்கள் பசங்களை சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்து பாருங்களேன், நீ நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுப்பா, நீட்டாக இருப்பா, அந்த ப்ரெசன்ட்